நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்தினால என்ன பலன்? நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா? இந்த உத்திர நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் உங்களோட பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் உங்கள் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் யார் என்று கேட்டால் கோமாதா, பசுமாடு. அப்போ யாரெல்லாம் உத்திர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்களோ அவங்க கோமாதா பசுமாடை காலையில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழம் கொடுத்து ஒரு 3 முறையாவது பசுமாட்டை சுற்றி ஒவ்வொரு கோவிலையும் காலையில் சிவன் கோவிலில் பசுமாடு கோமாதா பூஜை நடக்கும். அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டாலே உத்திர நட்சத்திரக்காருக்கும் அசுர வளர்ச்சி வரும். அப்போ இத்தனை காலமாக உங்களுக்கு தெரியாமலே போயிருக்கலாம். நம்ம முன்னோர்கள் காட்டிய அப்பா, அவருக்கு மேலே தாத்தா, அதுக்கு மேலே பாட்டை, கொள்ளுப்பாட்டை, முப்பாட்டை, இவங்க எல்லாம் கலந்த கலவையாக ஒரு நட்சத்திரம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதான் உத்திரட்டாதி. அதனால தான் உத்திரட்டாதிங்கிறது அது பசுமாடு கோமாதாவாக வரும். அதனால் எப்போவுமே பூர்வ ஜென்ம பந்தம் முன்னோர்களோட ஆசீர்வாதம் எப்போது வேணும்னா இந்த பசுமாட்டுக்கு என்றைக்குமே உணவு கொடுத்து பசுமாட்டுக்கு ஒரு நாள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து பாத பூஜை பண்ணி வஸ்திரம் சாத்தி உணவு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அன்னைக்கு இதை செய்யுங்க. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தீங்கன்னா ஜாதகத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் யாராரு ஒருவர் பிறந்திருந்தா அந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பதிவில் நீங்கள் கேளுங்க. அஸ்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் ரேவதி நட்சத்திரம் தான் உங்களுடைய பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரத்தை மனசார கரெக்டாக ரேவதி நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சேரும். மாதம் என்றைக்கு ரேவதி நட்சத்திரம் வருகிறதோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அசுர வளர்ச்சிக்கு வரக்கூடிய எண்ணங்கள் உதயமாகும். அப்போ நீங்கள் எப்போவுமே அஸ்த நட்சத்திரக்காரு முன்னோர்கள் ஆசீர்வாதமெல்லாம் நீங்கள் பெரியவங்களை கும்பிடணுன்னா இந்த மாதிரி ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் எந்த நாளில் கும்பிடணும்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் உங்கள் முன்னோர்களெல்லாம் பூர்வ ஜென்ம பந்தம் தான். தாத்தா, பாட்டை, கொள்ளுப்பாட்டை, முப்பாட்டை எல்லாமே அவங்கள எல்லாம் வணங்குறதுனாலும் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்க வருவாங்க. அன்னைக்கு நீங்கள் முன்னோர்களை சாமி கும்பிட்றதும் அவங்களுடைய தாராபலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசார அவங்க 7 தலைமுறையிலிருந்து தோஷங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய நாள் ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணாலோ, வீடு பூமி பூஜை போட்டாலோ, ஒரு பார்ட்னர் தொழில் பண்ணினாலோ, எங்கேயாவது ஒரு கோய குளத்துக்கு போனாலோ அந்த இடத்துல மனசார நீங்கள் ரேவதி நட்சத்திரக்காரை கூட்டிகிட்டு போய் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் பலிதமாகும். இதை செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.